மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் அந்த வசனத்தை எடுத்து உங்களோடு கூட நான் பேசினேன். உங்களுக்கு சிலருக்கு அது ஞாபகத்தில் இருக்கலாம், சிலருக்கு மறந்து இருக்கலாம். நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். ஆமென், சோதரம். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை ஒருத்தங்க சத்தமாக வாசிங்க. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷனாலே இது கூடாதது தான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். தேவனாலே எல்லாம் கூடும் என்கிறதான வார்த்தை கிறிஸ்தவ உலகத்திலே நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு வார்த்தை, நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருகிறதான ஒரு வார்த்தை. நான் ஃபஸ்ட்டு சண்டே அதிலிருந்து பேசும்பொழுது எந்த கான்செப்டில் அல்லது யாரோடு கூட உரையாடும் பொழுது இயேசு இந்த காரியங்களை சொல்லுகிறார் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு ஐஸ்வர்யமுள்ளதான ஒரு வாலிபன் இல்லையா, அவன் வருகிறான். இயேசுவிடத்தில் வந்து அவன் கேட்கிறதான காரியம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும். அவனோடு கூட சம்பாஷணை நடந்து கொண்டிருந்த பொழுது தான் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சீஷர்களோடு கூட பேசுகிறார். அப்போ நான் வாலிபனை குறித்து நான் சொன்னேன். அந்த வாலிபனுக்கு முதலாவது இருந்ததான எண்ணம் என்னன்னா, நித்திய ஜீவனை குறித்ததான எண்ணம். அவனுக்கு செல்வங்கள் எல்லாம் இருந்தாலும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம். அப்போ நான் சொன்னேன், அவன் பரிசேயனாக இருந்திருக்க வேண்டும். காரணம், பரிசேயர்களுக்கு தான் மரித்த பின் உயிர்த்தெழுதல் உண்டு என்று விசுவாசிக்கிறவர்கள் பரிசேயர்கள். எனவே அவன் பரிசேயனாக இருந்திருக்கணும். அவன் ஒரு யூதன். நித்திய ஜீவன் மேலே அவனுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. அடுத்தது சொன்னேன், அவன் சொன்னான், சிறு வயது முதற்கொண்டு நான் இந்த பிரமாணங்களை எல்லாம் நான் கடைபிடித்து கொண்டு வருகிறேன். ஆண்டவர் சொல்கிறார், இந்தந்த பிரமாணங்களை எல்லாம் என்ன பண்ணணும்னே கடைபிடிக்கணும்னு சொன்னபோது அவன் சொன்னான், நான் சிறு வயது முதல் கொண்டே கடைபிடித்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன் கிறிஸ்டியன் ப்ராக்டிஸ் குறித்து சொன்னேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறதான பயிற்சிகள். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கிறதான கிறிஸ்தவம். இன்றைக்கி நம்ம இங்கே கூடி வந்திருக்கிறோம், கொஞ்ச நேரம் நம்ம சேர்ந்து பாடுகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். 11 மணிக்கு ஆராதனை முடிஞ்சிடும், நம்ம எல்லாம் வீடுகளுக்கு போயிடுவோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய அன்றாட வேலைகள், நம்முடைய பிரச்சனைகள், இதன் கூட தான் நம்ம ஓடுறோம். ஆனால் இவன் மத்தியில் நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. அது என்னென்னா கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென், சோதரம். அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவன் சொல்கிறான், ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் ஐ எம் ஃபாலோயிங் ஆல் திஸ், என்னது லா எல்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்போ இன்றைக்கி நமக்கு கேள்வி என்னன்னு சொன்னால், நம்முடைய கிறிஸ்தவம் எப்படி இருக்குது, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய ப்ராக்டிஸ் என்னவாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம கிறிஸ்தவத்தை பயிற்சி செய்து கொண்டு இருக்கிறோமா? ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு ஜெப வாழ்க்கை உண்டா, வேத வாசிப்பு உண்டா, சோதரம், தேவனோடு கூட இருக்கிறதான உறவு ஒவ்வொரு நாளும் உண்டா? இவைகள் எல்லாம் மிக மிக முக்கியமானதாக இருக்குது. தேவனை ஒருவன் எப்போது விளங்கி கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும் சொன்னால், வேதத்தை வாசிக்கும் போது தான் புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது அவன் தேவனோடு கூட ஜெபங்களிலையும் தேவனோடு கூட தனித்த நேரங்களை செலவிடும் பொழுது தான் தேவனை அவன் விளங்கி கொள்ள முடியும். ஆமென், சோதரம். அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தேவனோடு கூட நமக்கு இருக்கிறதான வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவம். என்னை பின்பற்றி வா, அவ்வளோதான். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவன் சொல்கிறான், சிறு வயதிலிருந்து நான் இதெல்லாம் நான் செய்து கொண்டே வருகிறேன். சோத்திரம். அப்போ இன்றைக்கி நமக்குள்ள ஒரு கேள்வி வரணும், என்னுடைய கிறிஸ்தவத்தினுடைய ப்ராக்டிஸ் என்னவா இருக்குது என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்குது. நான் வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் ஒரு காரியத்தை சொன்னேன். ஒரு ஸ்டோரி எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு சின்ன ஒரு காரியம். ஒரு தாயினிடத்தில் தன்னுடைய மகன் வந்து கேட்டானா, அம்மா காட் வந்து எவ்வளோ பெரியவர் அப்படின்னு கேட்டானா. அந்த அம்மாவுக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த நேரத்தில் வானத்தில் ஒரு ஃப்ளைட்டு போயிட்டு இருந்ததான். அப்போ பையனை வெளியே கூட்டின்னு வந்துட்டு அந்த ஃப்ளைட்டை காட்டி, அந்த ஃப்ளைட் எவ்வளோ பெருசு தம்பின்னு கேட்டாங்களாம். அவன் சொன்னானா, அது ரொம்ப ரொம்ப சின்னது அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா ஒரு நாள் அந்த தாய் அந்த பையனை ஏர்போர்ட்டுக்கு கூட்டின்னு போய் ஃப்ளைட்டை கிட்ட காட்டி, தம்பி ஃப்ளைட் எவ்வளோ பெருசு இப்போ சொல்லு அப்படின்னாங்களாம். அவன் சொன்னானா, இது ரொம்ப ரொம்ப பெருசு மம்மி அப்படின்னு. அப்போது அந்த அம்மா சொன்னாங்களாம், நீ ஆண்டவரை கடவுளை
எவ்வளோ கிட்ட வந்து பார்க்குறியோ அந்த அளவுக்கு கர்த்தர் பெரியவர். நீ ரொம்ப தூரத்துலேருந்து ஆண்டவரை பார்த்துனீங்கன்னா அவர் உனக்கு எப்படி சின்னதாக இருக்கும். நீ ஆண்டவரை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தான் அவருடைய பிரம்மாண்டம் என்ன என்பதை நீ தொட்டு பார்த்தா, நீ அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். அப்படி அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவம் என்பது ஏதோ தூரத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து அமர்ந்து விட்டு போகிற வாழ்க்கை அல்ல. அந்த பயிற்சியானது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனோடு கூட நமக்கு இருக்கிறதான தனிப்பட்ட உறவு. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது அவன் கேட்டான், இதெல்லாம் நான் செஞ்சுட்டே வரேன், இன்னும் என்னிலே என்ன குறை இருக்கு? அது அடுத்தது அவன் கேட்ட கேள்வி. அப்போ எவ்வளோதான் செல்வமெல்லாம் இருந்தாலும் அவனுக்குள்ளே ஏதோ ஒரு வேக்கம் இருக்கதை அவன் பார்க்குறான், ஒரு வெற்றிடம் இருக்கதை பார்க்குறான், ஒரு குறை இருக்கதை பார்க்குறான். அவன் கேட்டான், இன்னும் என்கிட்ட இன்னும் குறை இருக்குது அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய செல்வத்தை எல்லாம் நீ தரித்திரருக்கு விற்று கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா. ஆமென். சோதரம். அப்போ செல்வம் இருந்தால் பரலோகம் போக முடியாதா என்பது நம்முடைய கேள்வி. ஏன் செல்வந்தன் பரலோக ராஜ்யம் போக முடியாதுன்னு ஆண்டவர் சொன்னார்? ஊசியின் காதில் ஒட்டகம் கூட நுழைஞ்சிரும், ஆனால் பரலோகத்தில் செல்வந்தன் போக முடியாதுன்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்றத நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பேசுகிறேன். ஓகேவா? சோதரம். ஆனால் இன்றைக்கி நான் பேச விரும்புகிறதான விஷயம், இந்த வாலிபனை நம்ம பார்க்குறோம். அப்போ அவன் நிறைய செல்வம் இருந்ததுனால அவன் ரொம்ப வருத்தத்தோடு கூட அவன் போய்விட்டான் என்று பார்க்குறோம். சோதரம். இவைகளை குறித்து நான் நெக்ஸ்ட் சண்டே நான் பேசுகிறேன். ஊசியின் காதுனா என்ன, செல்வந்தன் ஏன் பரலோகத்துக்கு வர முடியாத ஆண்டவர் சொல்கிறார், அதனுடைய கான்செப்ட் என்ன, அதனுடைய உள் அர்த்தம் என்ன என்பதை நெக்ஸ்ட் சண்டே பேசுகிறேன். இன்றைக்கி நான் சொல்ல வரும்போது, எல்லாம் தேவனாலே கூடும், மனிதனாலே கூடாது, ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். அப்போ ஃபஸ்ட்டு சண்டே நான் சொன்னேன், தேவனாலே கூடும் என்கிற ஒரு வார்த்தை நம்ம ஏதோ வாழ்க்கையில் ஸ்லோகன் போல சொல்லி கொண்டு இருப்பதற்காக அல்ல. அதை நம்ம முதல்ல விளங்கி கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன். எல்லாம் தேவனாலே கூடும், எல்லாம் தேவனாலே கூடும்னு சொன்னால் எல்லாமே என் வாழ்க்கையில் நடந்துடும் என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல. அதை தான் நான் ஃபஸ்ட்டு சண்டே உங்களுக்கு நான் புரிய வச்சேன். நம்ம பல நேரங்கள் என்ன நினைக்கிறோன்னா, தேவனாலே எல்லாம் கூடும் அப்படின்னா எல்லாமே எனக்கு கூடிடும், எல்லாமே எனக்கு நடந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதற்காக சொல்லப்பட்டதான வார்த்தை அது அல்ல. ஆமென். பவுல் சொன்னதான ஒரு வார்த்தையை நான் எடுத்தேன். என்ன வார்த்தை? யாருக்கு ஞாபகம் இருக்கு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ என் தேவனாலே எல்லாம் கூடும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொன்னால், நான் விரும்புகிற எல்லாவற்றையும் செய்வதற்காய் சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல. என் தேவனால் எல்லாம் கூடும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அது எல்லாமே என் தேவனால் என்ன ஆகிடும், நடந்துரும் என்று சொல்வதற்கான வார்த்தை அல்ல. தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டிய காரியங்களை நடப்பிக்க தேவனால் எல்லாம் கூடும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் சொன்னால் பவுலாகிய நான் விரும்புகிற எல்லாவற்றையும் அல்ல, தேவன் விரும்புகிற எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் முக்கியமாக அதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எனவே பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்துக்கோங்க, வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். சோதரன், இன்றைக்கி நல்லா விளங்கிக்கணும், நல்லா புரிந்து கொண்டு போகணும். அப்போது பவுல் எந்த கான்செப்ட் பேசிட்டு வரும்போது இந்த வார்த்தையை சொல்கிறார் என்பதை கவனிக்கணும். அப்படி கவனிக்கணும்னு சொன்னால் நம்ம அந்த அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலேருந்து பார்க்க போகிறோம். பைபிள் இருக்கிற எல்லாரும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். எல்லாரும் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளணும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து
என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். கவனிக்கணும், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப என்னென்ன வார்த்தை? குறைச்சல், அருமா தாழ்வு, வாழ்வு, திருப்தி, பட்டினி, பரிபூரணம், குறைவு, உபத்திரவம். ஆமென், ஹல்லேலூயா. இவை எல்லாவற்றிலையும் நான் பரிபூர்ணமாக இருக்கவும் அல்லது அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவதற்கும் நான் கற்றுக்கொண்டேன். என்னை அடுத்து தான் அவர் வராரு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படின்னா என்னுடைய குறைச்சலை நான் மன ரம்பியமாய் தாங்கிக் கொள்ள கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறார். என்னுடைய உயர்வில் அந்த உயர்வை நான் கவனமாக ஹேண்டில் பண்ணுவதற்கு கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறார். என் வாழ்க்கையில் குறைவு வரும் பொழுது அந்த குறைச்சலை நான் நல்ல நோக்கத்தோடு கூட பார்க்க, அந்த குறைவில் நான் கடந்து போக என்னை பலப்படுத்துகிற அல்லது எல்லாம் தேவனால் கூடும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இவைகள் எல்லாம் கடந்து போக என்னை அவர் பலப்படுத்துகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஐ கேன் கோ த்ரூ திஸ். இருக்கீங்களா எல்லாரும்? இன்னைக்கு நான் பேசுறதை நல்லா நீங்கள் விளங்கி கொள்ளணும். எல்லாம் செய்ய தேவனால எல்லாம் கூடும் அப்படின்னா என்னது? எல்லாமே கூடும்னா என்ன? எல்லாம் கூடும். அந்த வார்த்தையே நம்ம சும்மா சொல்லிட்டு எல்லாமே நடந்துடும், எல்லாமே நடந்துடும், எல்லாமே ஆகிடும், எல்லாமே ஆகிடும்னா உன்னுடைய விருப்பத்தின்படி காரியங்கள் நடக்காது. நமக்கு பலவிதமான விருப்பங்கள் உண்டு. அதையெல்லாம் செய்வதற்காக ஆண்டவர் இல்லை. அவர் உன்னிலும் என்னிலும் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ அது மனிதனால் கூடாதது, அது தேவனால் கூடும். ஆமென், ஹல்லேலூயா. உன்னையும் என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருத்தர் கூட இருக்கிறார். அந்த கிறிஸ்து என்ன பண்ணுறாருனா, குறைச்சல் வரும் பொழுது அந்த குறைவை மன ரம்பியமாய் தாங்கிக் கொள்ள அவர் பலப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ குறைச்சல் வரும்போது, ஏன் குறைச்சல் வந்துருச்சு, ஏன் நான் குறைவுபட்டு இருக்கிறேன், மற்றவெல்லாம் நல்லா தானே இருக்கிறான், அப்படி கேட்கக்கூடியதான அனுபவம் இல்லை. கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறார். எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும். அப்போ அந்த வாழ்வையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் தாழ்ந்து இருக்கும் பொழுதும் அந்த தாழ்வை எப்படி நான் கடந்து போகணும்னு கிறிஸ்து எனக்கு பலன் தருகிறார். அவரால் எல்லாவற்றையும் செய்யக்கூடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவம் என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால், கிறிஸ்தவம் சொன்னால் எல்லாமே செழிப்பு, எல்லாமே ஓஹோன்னு இருக்கணும், எந்த குறைச்சலும் இல்லை, சோதரம், பட்டினி கிடையாது, பசி கிடையாது, இப்படி தாழ்வு இல்லை அப்படின்னு போதனைகள் வருவதனால நம்ம என்ன நினச்சிக்கிறோம் சொன்னால், கிறிஸ்தவம்னு சொன்னால் இதுதான் நினச்சிடுறோம். இல்லை, எதற்கு கிறிஸ்துவும் கூட இருக்கிறாரு சொன்னால், இந்த உலகத்தில் வாழுகிற அந்த கொஞ்சம் வருஷம், 70 வருஷம் 80 வருஷம் இந்த பூமியில வாழக்கூடியதான பலனை கர்த்தர் உனக்கு தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த குறைவு இருக்கும் பொழுதும் அந்த குறைவின் மத்தியிலே நான் தேவனுடைய பிரசன்னத்துக்கு போய் கர்த்தரை பாட துதிக்க என்னை கிறிஸ்து பலப்படுத்துகிறார். இது மனிதனால கூடாதது, என் தேவனால கூடும். புரியுதா? ஹல்லேலூயா. மனுஷன் தேவனிடத்தில் எப்போ போகிறான்னு சொன்னால், நன்மைகள் வாங்கும் போது தான் தேவனை நினைக்கிறான், ஆசீர்வாதங்கள் வரும்போது தான் தேவனை நினைக்கிறான், சோத்திரம் செழிப்பு வரும்போது தேவனை நினைக்கிறான். ஆனால் வேதம் அதை நமக்கு கற்றுத்தரலை. வேதத்தின் பரிசுத்தவான்கள் அதை நமக்கு கற்றுத்தரலை. கிறிஸ்து அதை நமக்கு கற்றுத்தரலை. கிறிஸ்து என்ன கற்றுத்தருகிறான்னா, மனிதனாலே கூடாதது. எது கூடாதது? தாழ்வில் இருக்கும்போது, பட்டினியில் இருக்கும்போது, குறைவில் இருக்கும்போது, பஞ்சத்தில் இருக்கும் பொழுது, கஷ்டத்தில் இருக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தில் போய் தேவனை பாட துதிக்க, தேவனை ஆராதிக்க, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். எப்போ சொல்ல? குறைவின் மத்தியில் சொல்ல. மனுஷனால கூடாதது என் தேவனால கூடும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால ஆகும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அப்ப தேவனால் எல்லாம் கூடும் என்பது, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதெல்லாம் ஒரு வெற்றியின் ஸ்லோகம் அல்ல. அது என் வாழ்க்கையில் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காய் தேவன் என்னை பலப்படுத்துகிறதான ஸ்லோகன் அது. ஆமென். ஹல்லேலூயா. சோதரம். இப்போ பவுலுடைய வாழ்க்கைக்கு வாங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு அதிகாரம். ஆக்ட்ஸ் சாப்டர் 16. அதில் 25-26 வசனங்களில் பவுல் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். பிலிப்பு பட்டணத்தில் ஊழியம் செய்கிறாங்க. அவங்க பிடிக்கப்படுகிறாங்க. அவங்க சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறாங்க. ஆமென். 25-26 வசனங்களை வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். நடுராத்திரியில சிறைச்சாலைக்குள்ள அடிச்சு கட்டப்பட்டு கால்கள் எல்லாம் தொழுமரத்தில் இருக்கையில் பவுலும் ஷீலாவும் என்ன பண்ணாங்களாம்? ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். இது மனிதனாலே கூடாதது, ஆனால் தேவனால கூடும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இதை செய்ய எனக்கு முடியும். ஓகே, பாடினார்கள். என்ன நடந்தது? காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. கதவுகள் எல்லாம் திறவுண்டது, அஸ்திபாரம் அசைந்தது, சிறைச்சாலையுடைய எல்லா கதவுகளும் திறவுண்டது. கவனிக்கணும், தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த ஸ்லோகன் தான் சொல்ல வரும். என் தேவனாலே எல்லாம் கூடும். அவர் அஸ்திபாரத்தை அசைப்பார், கதவுகளை என்ன பண்ணுவார்? திறந்து போடுவார். என் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். அல்லேலூயா. ஓகே, குட். சோத்திரம். அதே பவுல் பிலிப்பியர் நிருபம், எபேசியர் நிருபம், கொலோசியர் நிருபம், பிலமோன், இது எல்லாம் எங்கே உட்கார்ந்து எழுதுறார் அப்படின்னு சொன்னால் சிறைச்சாலைக்குள்ளே உட்கார்ந்து எழுதுறார். இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற சிறைச்சாலை இல்லை. அது ஜஸ்ட் ஓவர் நைட்டில் விஷயம் முடிஞ்சு போச்சு. நைட்டோட நைட்டு எல்லாம் சிறைச்சாலை திறந்தது. அடுத்த நாள் காலையில் நீ போயிடலான்னு சொன்னால் பவுல் சொன்னார், இல்லை மறைமுகமாலாம் நான் போக மாட்டேன், பகிரங்கமாக என்ன பண்ணனே அனுப்பிச்சி வைக்கணும்னு சொன்னார். பகிரங்கமாக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பவுலையும் ஷீலாவையும் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அது ஓவர் நைட் முடிஞ்சு போன கதை. அந்த சிறைச்சாலையிலேருந்து உட்காந்து எழுதலை. இவர் பவுலுடைய வாழ்க்கையில் 3 முறை அவர் சிறையின் அனுபவத்துக்குள்ளே போயிருக்கிறான்னு சொல்லப்படுது. இன்னும் அதுக்கு மேலான அனுபவம் அவருக்கு இருந்திருக்கலாம். அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டது 3 முறைன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் பல இடங்களில் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு இருக்கலாம்னு சொல்லி சரித்திர ஆசிரியர் சொல்கிறாங்க. அப்போது இந்த சிறைச்சாலைகளுக்குள்ளெல்லாம் அவர் போய் உட்கார்ந்து கொண்டு, நல்லா நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லணும், அவர் ஜெபம் பண்ணாமல் இருந்திருப்பாரா, பாட்டு பாடாமல் இருந்தாரா? சொல்லுங்க. ஜெபம் பண்ணியிருப்பார், பாட்டு பாடியிருப்பார்ல. ஏன் சிறைச்சாலை கதவு திறக்கலை? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பாட்டும் ஜெபமும் பாடின உடனே சிறைச்சாலை கதவெல்லாம் திறந்துருச்சு. அங்கே நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்கிறோம் இல்லை, என் தேவனால் எல்லாம் கூடும். ஆனால் இங்கே இத்தனை நிருபங்களை சிறைக்குள்ளே இருந்து தான் எழுதுகிறார். அந்த நிருபங்களுக்கு பேரே சிறைச்சாலை நிருபங்கள், பிரிசன் எபிஸ்டல்ஸ். அதற்குள்ளே உட்கார்ந்துருந்தா சபையை குறித்து தீமோத்தேயுவை அனுப்புகிறாரு. மற்றவர்களை அனுப்பிச்சு சபையை குறித்து கேட்டு அங்கே என்ன பிரச்சனைகள் இருக்குதோ அந்த பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணுறாரு? கடிதங்களை எழுதுகிறாரு. அப்படிப்பட்டதான பாரம் உள்ள மனுஷன் ஒரு நாள் கூட சிறைக்குள்ளேருந்து ஜெபம் பண்ணலையா, பாட்டு பாடலையா? ஜெபம் பண்ணியிருப்பார், பாட்டு பாடியிருப்பார். ஏன் சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கலை? அங்கே திறந்தது இங்கே ஏன் திறக்கலை? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவன் பவர்லெஸ் ஆயிட்டாரா? தேவனாலே ஒன்றும் கூடாது அப்படி சொல்லலாமா? என் சிறைச்சாலையுடைய கதவுகளை திறக்க என் தேவனால கூடாது. அவர் பவர்லெஸ் ஆயிட்டாரு, அவர் பவர் போச்சு அப்படி சொல்ல முடியுமா? தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் வல்லமைகள் குறுகி போகவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஏன் பவுல் இன்னும் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறார்னா அதுதான் பவுலை குறித்து தேவனுக்கு இருக்கிறதான திட்டம். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து கெத்செமனேல இருந்து சொன்னார், என் தேவனாலே எல்லாம் ஆகும், ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. கெத்செமனேல இருந்து அந்த 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 பாரத்தோடு கூட சொல்ல, என் தேவனால் எல்லாமே ஆகும்.
ஆகிலும் உடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பல நேரங்களில் நம்ம கேள்வி கேட்குறது அதுதான், ஏன் சிறைச்சாலை கதவு திறக்கலை, ஏன் எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, ஏன் நான் இன்னும் இந்த சுச்சுவேஷனுக்குள்ளே இருக்கிறேன், ஏன் நான் இன்னும் இந்த சிறைக்குள்ளே இருக்கிறேன்னா உட்கார்ந்து எழுது. ஆமென். அதற்குள்ளே உட்கார்ந்து கொண்டு அவர் பாடுறதும் துதிக்கிறதும், ஆமென், ஆட்களை போய் இந்த 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 கொரிந்துக்கு போயிட்டு வா, சோத்திரம், தெசலோனிக்கு போயிட்டு வா, அவங்க என்னான்னு பார்த்துன்னு வா அப்படின்னு சொல்லி அவங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்லுகிறதான ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இவர் சிறைக்குள்ளே இருந்து கடிதங்களை எழுதி திருப்பி அந்த நிருபத்தை கையில் கொடுத்து, இதை கொண்டு போய் என்ன பண்ணு, தெசலோனிக்கு கையில் கொடுத்துட்டு வா, இதை நீயே இருந்து அங்கே படித்து காட்டு, இப்படியெல்லாம் சொல்கிறார். அவர் தான் சொல்கிறாரு, இது மனுஷனால் கூடாதது என் தேவனால் கூடும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இவைகளெல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ இந்த ஸ்லோகன், இந்த வார்த்தை உன்னையும் என்னையும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வல்லமையுள்ளவனாக மாற்றுவதற்கு தேவன் வைத்திருக்கிறதான வார்த்தை. ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா வீடு வாங்க தேவனால் கூடும், கார் வாங்க தேவனால் கூடும், பங்களா வாங்க தேவனால் கூடும், இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை மாற்றி நாளைக்கு என்னை பெரிய செல்வந்தனாக மாற்ற தேவனால் கூடும், இதுக்கு இல்லை. உன்னையும் என்னையும் கர்த்தருக்குள்ளே மகா பெரியவனாய் மாற்ற தேவனால் கூடும். போடுவார் அல்லேலூயா. பேசுறது புரியுதா ஒவ்வொருவருக்கும்? ஹல்லேலூயா. அப்போ சிறைச்சாலையின் அனுபவம் என்பது தேவன் பவுலுக்கு முன்குறித்து வைத்திருக்கிறதான நோக்கம், திட்டம் அது. ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அதற்குள்ளே உட்கார்ந்து கொண்டு இத்தனை நிருபங்களை எழுத கர்த்தர் அவருக்கு கிருபை தந்தார். நீங்கள் எத்தனை வருஷம் கிறிஸ்தவங்களாக வாழ்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் பல வருஷம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்துன்னு இருப்பீங்க. பவுல் எத்தனை வருஷம் கிறிஸ்தவராக வாழ்ந்தாருன்னா வெறும் 35 வருஷம். பவுலுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எத்தனை வருஷம்? 33 ரட்சிக்கப்படுறாரு, 68 மரிக்கிறாரு. அவ்வளோதான், 35 வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ இந்த 35 வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் 13 நிருபங்கள், ஆமென், பல சிறைச்சாலையின் அனுபவங்கள், பல அடி, பல உதை, பல இரவுகள் கண்விழிப்பு, கப்பல் சேதம், கள்ள சகோதரனால வந்ததான தீமை, சொந்த சகோதரனால வந்த தீமை. ஹல்லேலூயா. என் தேவனால எல்லாம் கூடும். 35 வருஷம் என்னை சுகமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வைக்க என் தேவனால கூடும். இந்த பாட்டு அவர் பாடல. கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் இருக்கிற அடையாளங்களை என் சரீரத்தில் நான் பெற்றிருக்கிறேன்றார். இந்த அனுபவத்துக்குள்ளே நடத்த என் தேவனால கூடும். ஆமென். நம்ம ரட்சிக்கப்பட்டு நாள்லேருந்து சாவர நாள் வரைக்கும் அப்படியே சும்மா பீஸ்ஃபுல்லாக சுகபோகமாக வாழறதுக்கு தான் என் தேவனால எல்லாம் கூடும், என் தேவனால எல்லாம் கூடும்னு கத்தின்னு இருக்கிறோம். அதனால் உள்ள அர்த்தம் என்ன, உண்மை என்ன என்பது விளங்க மாட்டேங்குது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னா எதை செஞ்சு இருக்கிற, என்ன செய்ய போகிற? பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால. 35 வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை, அவ்வளோதான். ஆமென். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த எல்லா காரியத்தையும் கிராஸ் பண்ணி வர, இவைகள் எல்லாம் கடந்து வர என்னை பலப்படுத்துகிற எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவராலே எல்லாம் ஆகும். சகிக்க ஆகும், தாங்க ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பவுல் பாருங்க, இவ்வளோ அனுபவங்கள் இருந்தாலும் எங்கேயாச்சும் அவர் ஆண்டவரை குறை சொன்னாரா? எங்கேயாச்சும் எதனா பண்ணாரா? இல்லை. அவர் சொன்னதெல்லாம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலர் 16 ஏன் சிறைச்சாலை கதவு திறந்துச்சு? நைட்டெல்லாம் உள்ளவே இருந்துட்டு அருமை காலையில் அதிகாரி கண்ணில் தயவு கிடச்சி வெளியே அமுச்சு விட வேண்டியது தானே? அங்கேயா கதவுக்கதெல்லாம் திறஞ்சு பேஸ்மெண்ட்டெல்லாம் ஆடி எல்லாம் ஒரு கலபுரம் நடக்க காரணம் என்ன? என்ன காரணம்? என்னதான் காரணம்? இல்லை ஆண்டவருக்கு சும்மா கெத்து காட்டணும்னு நினச்சாரா?
சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்ததுனால நடந்தது என்ன? சிறைச்சாலையினுடைய அதிகாரியினுடைய முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. ராத்திரியோடு ராத்திரியாக முழு குடும்பமும் ஞானஸ்தானம் எடுத்து முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. அவன் மூலமாக எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ள கர்த்தர் நடத்தியிருப்பார்னு தெரியாது. நமக்கு எண்ணம் எல்லாம் என்னன்னா, நம்முடைய சுயம், நான் பெரியவன்னு காட்டுறதுக்கு ஆண்டவர் சிறைச்சாலையெல்லாம் என்ன பண்ணிடணும்? ஒற்றணும். சோதரம், என்னை மட்டும் உள்ளே வச்சுங்க மௌன, அவ்வளோதான்டா உங்களுக்கு. என்ன நடந்துச்சு பற்றியா? என்னை எவனாலையும் பிடிச்சி உள்ளே வைக்க முடியாது. எங்கள் ஆண்டவர் அஸ்திபாரத்தெல்லாம் போட்டு ஆட்டி விடுவார். அவரால் எல்லாம் கூடும் அப்படின்னு சும்மா வாய் உதார் உச்சுன்னு மிரட்டினே இருந்தால் அடுத்த பட்டணத்தில் தூக்கி உள்ளே வச்சுருவான். அங்கே எந்த அஸ்திபாரமும் ஆடாது. ஆமென். அதனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். தேவன் செய்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நம்முடைய சுய நன்மைக்காக அல்ல, அது அடுத்தவனுடைய ஆசீர்வாதத்துக்காய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாசருவே வெளியே வா. அவன் வந்துட்டான். வேற எங்கனா? மார்ட்டினே வெளியே வா, ரமேஷ் வெளியே வா, என்ன ஐசக் வெளியே வா, ஜோசப் வெளியே வான்னு கூப்பிட்டு இருந்தாரா? லாசருவே வெளியே வா அப்படின்னா அங்கே வசனம் சொல்லுது, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காய் இவைகள் நடந்தது. அந்த ஊரில் இருக்கிற நிறைய பேர் இதை கண்டு இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வாரானால் அந்த அற்புதம் உன்னுடைய சுய லாபத்துக்காய் அல்ல, அதன் மூலமாய் கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படணும். அதுதான் அதனுடைய நோக்கமே தவிர நீ காலரை தூக்கி போட்டுன்னு போகிறதுக்கு இல்லை. அப்போ எல்லாம் கூடும் அப்படின்னா எதற்காக கூடும்னா அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காய் எதையும் செய்ய என் தேவனால கூடும். வேதத்தில் இருக்கிற எல்லாரையும் எடுத்து படித்து பாருங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் காரியங்கள் என்ன நடந்தது என்பதை பார்க்கணும். சோதரம், நீங்கள் வேதத்தில் இருக்கிறதான கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம், ரெவலேஷன் இல்லையா? ஸோ இந்த ரெவலேஷனை எழுதுனது யார்? அப்போஸ்தலனாகிய யோவான். அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து சரித்திரம் சொல்கிறது என்னென்னா, டொமினிஷன் என்கிறதான ரோம ராஜா வாழ்ந்தபோது தான் யோவானை பத்மோ தீவுக்கு அனுப்புகிறான். யோவானை கொலை செய்வதற்காக எண்ணெய் கொப்பரையில் போட்டாங்களாம். அந்த எண்ணெய் கொப்பரையில் போட்டாலும் யோவானுக்கு ஒன்றும் ஆகலை. இன்னொரு காரியம் சொல்கிறாங்க, விஷம் குடிக்கும்படி அவனை கட்டாயப்படுத்தி அவனுக்கு விஷம் குடிக்க வச்சாங்களாம். அந்த விஷமும் யோவானை ஒன்றும் செய்யலை. எனவே சாவடிப்பதற்கே வழி தெரியாமல் டொமினிஷியன் தான் முதல் பத்மோ தீவுக்கு யோவானை கடத்தி அங்கே கொண்டு போய் விட்டுடுறான் தீவில். இன்றைக்கும் பத்மோஸ் தீவு இருக்குது. ஏறக்குறைய 4000 பேர் அந்த தீவில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அங்கே குகை இருக்குது. அது அங்கே போகிறவங்க அந்த குகையெல்லாம் போய் பார்த்துட்டு வராங்க. கவனிக்கணும், 18 மாதம் யோவான் அப்போஸ்தலன் பத்மோ தீவில் இருக்கிறான். அந்த தீவில் ஒரு ஆளும் கிடையாது, தனிமை. ஆமென். 18 மாதம் அங்கே இருக்கிறான். அப்போ கவனிக்கணும், வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளே ஆனேன். போடுறா இல்லையா? தன்னந்தலைமையில் பத்மோ தீவில், ஒருத்தனம் இல்லாத தீவில் கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளே மாறினேன். அதுதான் என் தேவனால் எல்லாம் ஆகும், மனுஷனால் கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அங்கே தனிமையில் நின்று கொண்டு அவன் வாழ்க்கை அவ்வளோதான், அங்கே தான் சாவ போகிறான், வேறு வழி இல்லை. ஆனால் கர்த்தருடைய நாள் வந்தபோது அவன் தன் தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தான். ஆமென். ஹல்லேலூயா. 18 மாதம் 1.5 வருஷம் எத்தனை முறை ஆராதிச்சிருப்பான். ஆராதித்த போதெல்லாம் ரெவலேஷன் வரல. ஆனால் ஒரு நாள் அவன் ஆராதித்த பொழுது அவனோடு கூட கர்த்தர் இறங்கி வந்து பேச ஆரம்பித்தார். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நான் நீ பார்க்குறதையும் நீ கேட்குறதையும் என்ன பண்ண, எழுது. பத்மோ தீவில் வச்சுட்டு தனிமையில் ஆண்டவர் சொல்கிறார், எழுது. இதுதான் மனுஷனால் கூடாது, என் தேவனால் கூடும்.
எப்படி ஆண்டவரை எழுதுவேன்? எழுது. பப்பையஸ் இருக்குது, நாணல்கள் வளர்ந்து இருக்குது, இயற்கை உனக்கு முன்னாடி இருக்குது. எடு, என்ன செய்யணும்னு யோசி. நோட்டு, பேனா, பேப்பர் நானே எடுத்துகிட்டு வந்து இங்கி முதல் ஊற்றி தரமாட்டேன். என்ன பண்ணலான்னு யோசித்து பாரு. அவன் எடுத்தான், பப்பையஸை எடுத்தான், காய வச்சான், அதில் சுருளை உண்டாக்கினான், எழுத ஆரம்பித்தான். இன்றைக்கி இருக்கிற வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுத கர்த்தர் உதவி செய்தார். 18 மாதம். என்றைக்குன்னா யாருன்னா யோசித்தீங்களா அவன் என்ன சாப்பிட்டான்னு? நமக்கு நம்ம என்ன சாப்பிடுவோன்னு தான் யோசனை. நமக்கு மத்தியானத்துக்கு என்ன இருக்குது? இன்றைக்கி கறி வாங்கியிருக்கிறோமா? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. சிலர் சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமைனா எங்கள் வீட்டில் என்வி தான். ஞாயிற்றுக்கிழமைனாலே கொண்டாட்டம் தான் வீட்டில். கறி இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை இல்லை. ஆமென். என்னைக்குன்னா யோசித்தீங்களா யோவான் ஸ்நானகன் பத்மோத்தீவில் என்ன சாப்பிட்டு இருப்பான்னு? ஆண்டவர் அவனுக்கு ஐயோ என் புள்ள தனியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எலியாவுக்கு தேவ தூதலை கொண்டு ஆகாரத்தை அனுப்பி தூங்கி நின்ற எலியாவை தட்டி எழுப்பி இந்தடா சாப்பிட்றான்னு கொடுத்தா மாதிரி ஏன் இங்கே செய்யலை ஆண்டவர்? அப்போ ஆண்டவருக்கு யோவான் மேலே ஏதோ கோபம். ஆண்டவருக்கு எலியானா ரொம்ப பிடிக்கும். என்ன அப்போஸ்தலனாகிய யோவானை பிடிக்காதா? 12 சீஷர்களே இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தவன் யோவான். அவனுக்கு பேரே என்னது? இயேசுவினுடைய மார்பிலே சாய்ந்திருந்த சீஷன். அவ்வளோ க்ளோஸ் வித் காட். இருக்கிற 12 பேர்லேயே யங்ஸ்டர் யாருன்னா யோவான். யோவான் தான் சின்னவன் இருக்கிறதுலையே. ஆமென். அதே போல் இருக்கிற 12 அப்போஸ்தலர்களை இரத்த சாட்சியாக மறிக்காமல் பத்மோத்தீவிலேருந்து மீண்டுமா எபேசுக்கு வந்து எபேஸில் 2 வருஷம் வாழ்ந்து நிம்மதியாக அமைதலாக மரித்தவன் யோவான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஏன் ஆண்டவர் யோவானுக்கு காகத்தை அனுப்பலை? அழகாக ப்ரெட்டும் இதுவும் வச்சு என்ன அனுப்பிச்சாரு? அதுக்கு பேர் என்ன? பர்கர் அனுப்பிச்சாரு. ஏன் இங்கே பர்கர் கொடுக்கல? 40 நாள் வனாந்திரத்தில் ஒவ்வொரு நாளும் மண்ணா இருந்தது. ஏன் இங்கே அவனுக்கு மண்ணா வந்ததா சரித்திரம் சொல்லலையே. அப்போ என்ன சாப்பிட்டான் தெரியாது. ஆண்டவர் சொன்னார், உனக்கு முன்னாடி உலகம் இருக்குது, என்னுடைய படைப்பு இருக்குது, அந்த படைப்பை பாரு. ஆமென். சோதரம். அந்த படைப்பிலிருந்து இன்னும் நீ எடுத்து புசிக்க முடியுமா? என்ன பண்ணிக்க? சாப்பிட்டுக்கோ. நீ மீன் வேணுமா மீனை பிடிச்சிக்கோ, சுட்டுக்கோ, நெருப்பு உண்டாக்கிக்கோ, என்ன வேணால் பண்ணு. சுட்டு மீனை சாப்பிடு, இல்லை சுடாமல் சாப்பிடு, பச்சையாக சாப்பிடு, மரத்தில் என்ன இருக்குதோ எடுத்துக்கோ, எதனா பண்ணு. ஆனால் உனக்கு நான் ஒரு பலன் தருவேன். என்ன பலன்னா? இந்த ரெவலேஷனை எழுதக்கூடிய பலனை நான் உனக்கு தருவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அந்த பார்ட்டை விட்டு வர்றோம். எனக்கு சோறு போடுவாரான்னு தான் நம்மளுக்கு முக்கியமாகுது. சோத்திரம். ஆமென். 40 வருஷம் வனாந்திர யாத்திரை. துணி என்ன ஆகலையா? பழசாவலை. பாதரட்சை ஒன்றுமே ஆகலை. தினந்தோறும் காலையில் மண்ணா. ஓகே. இப்போ கானானுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். கானானுக்குள்ளே காலை மிதிச்சவொன்னே என்ன நின்றுடுச்சு? மண்ணா நின்று போச்சு. வஸ்திரமெல்லாம் பழசாக ஆரம்பிக்குது, செருப்பெல்லாம் தேய ஆரம்பிக்குது. ஆமென். இப்போ நீ என்ன பண்ணணும்? உனக்கு ஒரு லேண்டு நான் கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் கானானை பிரித்து கொடுத்துட்டாரு. இப்போ இந்த லேண்டில் நீ என்ன பண்ணணும்? உழைக்கணும். உன் இன்வெஸ்ட்மெண்ட்டை போடணும், உன் உழைப்பை போடணும், நீ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். அதிலிருந்து பணம் உண்டாகும். அந்த பணத்தை எப்படி நீ செலவு செய்யணும், எப்படி சேமிக்கணும், என்ன பண்ணணும், சகல ஞானத்தையும் என்னிடத்தில் நீ கேட்பாயானா உனக்கு நான் ஞானத்தை தந்து உன்னை நான் வாழ வைப்பேன். ஆமென். சோத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் இந்த உலகத்தை நமக்கு முன்னாடி கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு படிப்பு, ஒவ்வொரு அறிவு, ஒவ்வொரு புத்தி, ஒவ்வொரு உத்தியோகம், ஒரு வேலை. அந்த வேலையை செய்யக்கூடிய ஞானத்தை கர்த்தர்கிட்ட கேட்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவாயானால் இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும்.
அப்போ அந்த வேலையில் நீ உண்மையாக இருந்து, அந்த வருமானத்தில் நீ உண்மையாக இருந்து, நீ தினந்தோறும் ஜெபித்து கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்டு அதை நீ செய்வாயானா, அதிலிருந்து பலனை எடுக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். உனக்கு ஆசீர்வாதம், நன்மை உண்டாகும். ஆமென். அதை கிறுக்கு புள்ள மாதிரி பார்த்துட்டு கண்ட மேனிக்கு எல்லாம் பண்ணிவிட்டு அருமை நஷ்டமாகி போச்சு, கடன் ஆகி போச்சு, இங்கேருந்து வாங்கி அங்கே கொடுத்தேன், அங்கேருந்து வாங்கி இங்கே கொடுத்தேன், இப்படி பண்ண அப்படி பண்ண, யானோ எனக்கு இப்படி இதுன்னா ஆண்டவர் மேலே ஒரு தப்பும் இல்லை, முட்டாள்தனம். ஆமென். அவள் கர்த்தர் சொல்லிட்டார், கானானை உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன், உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உன் விளைச்சல் என்ன பண்ண என்கிட்ட கொண்டு வா, உன் விளைச்சலை கொண்டு வா, முதல் கதிரை கொண்டு வா. அப்போ இதுதான் உலக வாழ்க்கை. அதுக்கப்புறமா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்று உண்டு. ஸ்தோத்திரம். ஆமென். அவைகளில் நீ கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்க உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோதரம். இன்றைக்கி பாருங்கள், கர்த்தர் உத்தியோகம் தருகிறார், நல்ல திறமைகளை தருகிறார், நல்லா சம்பாதிக்கக்கூடிய கிருபைகளை தர்றார். ஆனால் எத்தனை பேரால் அந்த சம்பாத்தியத்தெல்லாம் ஒழுங்காக வச்சு நடத்த முடியாமல் போகுது. புத்தி இல்லை, அந்த சம்பளத்தில் கர்த்தருக்கு உண்மை இல்லை. சோத்திரம். கொடுத்துருக்கிற வேலையில் ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணுறதில்ல. ஆண்டவரே இந்த வேலை எனக்கு தந்தீங்களே சோத்திரம், இன்றைக்கி இந்த வருமானத்தை சம்பாதிக்க உதவி செஞ்சீங்களே உமக்கு சோத்திரம், என் கையில் இந்த காசு வர உதவி செஞ்சீரே சோத்திரம். ஆமென். சிலவனுக்கு அதிக ஆசை, பொருள் ஆசை, இவங்கள மாதிரி ஆயிடணும், அவங்கள மாதிரி ஆயிடணும், இது வந்துடணும், அது வந்துடணும், இதை வாங்கிடணும், அதை வாங்கிடணும். சோதரம். எவனா கடன் கொடுக்குறான்னு ஃபோன் பண்ணால் உடனே கொடுப்பா வாங்கிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சோதரம். எனக்கு தினந்தோறும் தான் மெசேஜ் வருது பஜாஜிலேருந்து, 5 லட்ச ரூபாய் ரெடி ஆகுதுன்றான். ஆமென். டெய்லி அனுப்புகிறான். 1 லட்சத்துலேருந்து ஆரம்பித்தான், இப்போ எனக்கு 5 லட்சத்துக்கு வந்துக்கிறான். 5 லட்சம் ரெடி ஆகுதுன்றான். இதை மட்டும் ஒரு ப்ரெஸ் பண்ணு அப்படின்றான். வாங்கிக்கலாமா? ஆமென். 5 லட்சம் வாங்கி 5 நாளைக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கலாம் நான். சோதரம். அடுத்த வாரம் வரும்போது சும்மா டிப் டாப்பாக கோட் சுட்டெலாம் போட்டுன்னு மினுன்னு வந்து போகலாம். அதுமா அந்த 5 லட்சம் திருப்பி கொடுக்கும்போது கோட்டை கழட்டி எங்கன்னா வைக்க வேண்டியது தான். அப்போ தேவன் யார்? சோத்திரம். ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர். எங்கே வைத்து பலப்படுத்துகிறார்னா, என் தாழ்வியில் என்னை பலப்படுத்துகிறார், என் உயர்விலும் என்னை பலப்படுத்துகிறார். எனக்கு எல்லாவற்றையும் அவர் தந்திருக்கிற தெய்வன் அவர். ஆமென். ஹல்லேலூயா. எனவே 18 மாதம் ஒரு யாரும் இல்லாத இடத்துக்குள்ளே உட்கார்ந்து ரெவலேஷனை எழுதி முடித்து அந்த குகைக்குள்ளே வச்சுட்டான், வந்துட்டான். காலங்கள் வந்தபோது அந்த குகையிலிருந்து ஒரு ஆடு மேய்க்கிற இடையன் மூலமாக கர்த்தர் அந்த சுருளை வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கி உங்கள் கையில், என் கையில் கர்த்தர் தந்திருக்கிறார். சோத்திரம். ஆமென். அதுதான் அவனை குறித்ததான திட்டம். இது தேவனால் கூடாதது, மனுஷனால் கூடாதது, தேவனால் கூடும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே பத்மோஸ் தீவில் 18 மாதம் இருக்க கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். ஆமென். அப்படி ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் கடந்து போக என்னை நீர் பலப்படுத்துவீர். ஆமென். ஹல்லேலூயா. எனவே இன்றைக்கி என்னுடைய செய்தியினுடைய ஃபோக்கஸ் இதுதான். அதனால் நான் சுகபோகமாய் வாழ்வதற்காய் எல்லாவற்றையும் தேவனால் செய்யக்கூடும் என்று சொல்லி கொண்டு திரிகிற காரியம் இல்லை. ஆமென். சோதரம். நாளைக்கே எனக்கு கர்த்தர் கார் தருவார், என் தேவனால் எல்லாம் கூடும். நீ ஜெபம் பண்ணி பாரு, நாளைக்கு கார் வருதான்னு பார்க்கலாம். கார் வேணும்னா என்ன பண்ணணும்? சம்பாதிக்கணும். வசனம் சொல்லுது, உழைக்கக்கூடிய பலனை கர்த்தர் தருவாராம். என்ன அற்புதமான வசனம் பார். உழைக்கக்கூடிய பலன் இருந்தால் தான் நீ உழைப்ப, உழைச்சாதானே சம்பளம். ஆமென். நான் இன்றைக்கி நின்று பேசுகிறேன், இப்போ சாயந்தரம் போய் பேசணும். நான் பேசணுன்னா என் தொண்டை ஒழுங்காக இருக்கணும். என் தொண்டை ஒழுங்காக இல்லைன்னா போச்சு. அப்போ அதுக்கு பலன் எனக்கு வரணும். அது மாதிரி தான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரசங்கம் எடுக்கக்கூடிய ஞானம் எனக்கு வேணும். உழைக்கக்கூடிய பலனை கர்த்தர் தருகிறாராம். அப்படி உழைச்சி காசு கையில் வந்த உடனே சாராய கடைக்கு போகலாமான்னு யோசிக்கக்கூடாது. உழைச்சி சம்பளம் கைக்கு வந்தவுடனே எங்கடா கொண்டு போய் எங்கே கொடுத்துடலாம், பிரியாணி வாங்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடாது.
இங்கே சபையில் அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் ஒருத்தர் இருந்தார் பாருங்க, 1ஆம் தேதி காசு வாங்கிட்டாருன்னா சும்மா ஜாங்கிரி பிரியாணி தான். அது நம்ம 10 நாளில் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும், சோறு தண்ணிக்கே வழி இருக்காது, அந்த மாதிரி குடும்பம். ஆனால் 1ஆம் தேதி சம்பளம் வாங்கிட்டு வந்தார்னா ஜாங்கிரி இல்லாமல் வீட்டுக்கு வர மாட்டார், சோதரம். இந்த மாதிரி ஆட்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ கர்த்தர் அறிவு ஞானத்தை தரணும், அதற்கு ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போது பவுல் அப்போஸ்தலனுக்கு சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்தாலும் இன்னொரு இடத்துல அவன் சிறைக்குள்ளே தான் உட்கார்ந்து கொண்டு நிருபங்களை எழுதி கொண்டு சபைகளை பலப்படுத்துகிறாராம். எப்படி? இவர் எங்கே இருக்கிறாரு? சிறைச்சாலைக்குள்ளே இருந்து சபைகள் என்ன பண்ணுறாரு? பலப்படுத்துகிறார். அந்த பலனை கர்த்தர் பவுலுக்கு தருகிறார். ஆமென். ஆனால் இந்த காலையில் இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிறதான தேவனுடைய பிள்ளையே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போது ஜெபிக்கணும், ஆண்டவரே இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறேன், இன்றைக்கி வேலை செய்யக்கூடியதான பலனை தர என் கூட என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என் கூட இருக்கிறீர். எனக்கு ஞானத்தை தருகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறீர். எனக்கு வெற்றியை சம்பாதி தருகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நீ ஜெபித்து நீ செயல்படுவாயானால், தினந்தோறும் உன்னுடைய வாழ்வு கிறிஸ்துவோடு கூட இருக்குமானால் நிச்சயமாக எல்லா காரியமும் தேவனாலே ஆகும். ஆமென், சோதரம். மீதி இருக்கிற காரியத்தை நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பேசுகிறேன். ஊசியின் காதுன்னா என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, ஏன் செல்வந்தன் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு கர்த்தர் சொன்னார், அப்படி சொல்லும் போது ஏன் சீஷர்களுக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது என்கிற காரியங்கள் எல்லாம் அடுத்த சண்டே நம்ம பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவம். கர்த்தர் எந்த சூழ்நிலையிலே கொண்டு போனாலும் அதை சமாளிக்கக்கூடிய பலனை, கிருபையை, ஞானத்தை, வல்லமையை கர்த்தர் உனக்கும் எனக்கும் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர், இந்த காலையில் ஒருவேளை கேள்வியோடு கூட வந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சித்தம் உன் வாழ்க்கையிலே நிறைவேறும். ஆமென். எவ்வளோ காலத்துக்கு கர்த்தர் உன்னை ஒரு இடத்துல வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவ்வளோ காலம் அந்த இடத்துல கர்த்தர் வைப்பார். என்றைக்கு உன்னை உயர்த்த வேண்டும் நினைக்கிறாரோ அன்றைக்கு கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கையோடு கூட இருந்த கர்த்தர், தானியேலோடு கூட இருந்தவர், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு கூட இருந்தவர், எல்லா சரித்திர புருஷர்களோடு கூட இருந்த கர்த்தர், அவர் இந்த காலையில் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கடந்து போகிறதான வாழ்க்கையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ கடந்து போகிற சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமானா அந்த பெயினை தாங்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. தேங்க்யூ லார்ட். இந்த காலையில் சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே சூழ்நிலைகளை கடந்து போக என்னால் கூடும். ஆமாம், என் தேவனாலே கூடும், மனுஷனாலே கூடாதது. ஹல்லேலூயா. உன்னை ஆறுதல் படுத்த மனுஷனாலே கூடாது, ஆனால் தேவனாலே கூடும். உன்னை வாழ வைக்க மனுஷனாலே கூடாது, ஆனால் தேவனாலே கூடும். உன்னை சம்பாதிக்க வைக்க தேவனால மனுஷனால கூடாதது, ஆனால் தேவனால கூடும். கர்த்தர்கிட்ட வா, கர்த்தரிடத்தில் நெருக்கமாக வா, கர்த்தர்கிட்ட கேள், ஆண்டவரே நான் வாழ என்ன செய்யணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே, கிருபையை தாங்க, புத்தியை தாங்க, சம்பாதிக்கக்கூடிய கிருபைகளை தாங்க, பலனை தாங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே என்று நீ கூப்பிடுவாயானால் அவருடைய பலன் உன் சரீரத்தை ஆளுகை செய்யும், சிந்தனைகளை ஆளுகை செய்யும். அறிவும் புத்தியும் கர்த்தரிடத்தில் உண்டு. ஞானத்தை நோக்கி கூப்பிடு என்று வசனம் சொல்லுது. கூப்பிடு, ஞானமே என்னிடத்தில் வா என்று கூப்பிடு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தர் ஞானத்தை தருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. இந்த காலையில் இந்த ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் புரியட்டும் ஆண்டவரே. அவைகளை விளங்கி கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. என் தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். இந்த காலையில் இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும், பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே
அறிவின்மையாய் ஆண்டவரை காரியங்களை செய்யாதபடி அறிவோடு காரியங்களை செய்ய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படி ஆட்சேபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். தலைப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் நினைக்கிறோம். கர்த்தர் அவளுக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் தருவீராக. உடைய கரம் எங்களோடு கூட வந்து வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் கர்த்தருடைய வருகை நாள் வரை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேங்க்யூ. காட் bless you all.